if in two circles arc of a same length suspended from an angle are 60 degree and 75 degree, find the ratio of the radius. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 2 சர்க்கிள் இருக்குது, ஓகேவா? 2 சர்க்கிள்லேருந்து 2 ஆர்க் வந்து கட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதான், அந்த 2 செக்டாரோட ஆர்க் லென்த் வந்து சேமாக இருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்க் லென்த் ஃபார்முலா பார்த்தலாமா? ஆர்க் லென்த் ஈக்குவல்ஸ் 2 pi r into theta divided by 360 degree. சரியா? ஸோ ஒரு ஆர்க் கட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆர்க் லென்த்து வந்து 2 சர்க்கிளையும் சேமாக இருக்குது. ஆனால் இது ஒரு சர்க்கிளோடது, இன்னொரு சர்க்கிளோடது, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த 2 சர்க்கிளோட ரேடியஸோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இது சர்க்கிள் 1, சர்க்கிள் 2 ரெண்டோட ஆர்க் லென்த்தும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 pi r1 சர்க்கிள் ஒன்னோட ரேடியஸ் r1 இன்ட்டு தீட்டா 1. தீட்டா 1 என்ன? ஃபஸ்ட்டு சர்க்கிளுக்கு 60 டிகிரி டிவைட் பை 360 ஈக்குவல்ஸ் 2 pi r2. செகண்ட் சர்க்கிளுக்கு ஆங்கிள் என்ன? 75 டிகிரி டிவைடட் பை 360. 360 கேன்சல், 2 pi கேன்சல். ஸோ 5ஆல் போட்டால் 1 5s are 5, ரிமைண்டர் 1, 2 5s are 10. 5ஆல் போட்டால் 1 5s are 5, ரிமைண்டர் 2, 5 5s are 25. அகெயின் 3ஆல் போட்டால் 4 3s are 12, 5 3s are 15. ஸோ r1 into 4 equals r2 into 5. ஸோ r1 by r2 equals 5 divided by 4. அப்படின்னா 5:4. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ இப்போது இந்த கொஷனை பார்த்தோன்னா நம்ம ரொம்ப பேனிக் ஆகிடுவோம், ஐயோ என்னமோ. அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஒரே ஒரு க்ளூ என்னென்னா, 2 டிஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் தான், ஆனால் அவங்க 2 பேரோட ஆர்க் லென்த் ஈக்குவல். ஸோ அதை ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ ஆர்க் லென்த்தோட ஃபார்முலா என்ன? 2 pi r theta by 360 போட போகிறோம். காமனானதாக கேன்சல் பண்ண போகிறோம். ஆர்க் லென்த்தில் ரெண்டோட ஆங்கிள்ஸுமே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 60, செகண்ட் ஒன்றுக்கு 75. சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த சம பொறுத்தளவு இவன் தான் ஹீரோ. ஆர்க் லென்த்தோட ஃபார்முலா ஆர்க் லென்த் ஈக்குவல்ஸ் 2 pi r into theta by 360 degree. அவ்வளோதாங்க இந்த சம். பாய்.